நிறைய பேர் இழந்துட்டு இருக்கிறாங்க. அதான் கடந்த நாட்களிலே 75,000 ரூபாய் வேலை செய்து 75,000 ரூபாய் மாதம் சம்பாதித்த ஒரு பிள்ளை அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. 10,000 இன்னைக்கு சேலரி. 75,000 ரூபாய் சேலரியை இவங்களே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், 75,000 ரூபாய் சேலரியை எதுக்காக விட்டீங்க, ஏன் தூக்கி போட்டீங்க? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த வேலையில நான் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கு பாஸ்டர், அதுல எனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் இருக்குது, எனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமரை உட்கார வச்சு அவங்கள்ட்ட நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை வாங்க வைக்கணும். வாங்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. நான் மட்டும் ஒரு 4 பொய் சொல்லிட்டேன்னா அவங்க கண்டிப்பா வாங்கிடுவாங்க. இப்படியே நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. என் மனசாட்சி ரொம்ப குத்திருச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல அந்த காரியம் வாங்குறதுல அவர்களுக்கு ஒரு நன்மையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது வேஸ்ட்னு எனக்கு தெரியும். அது கொஞ்ச நாளையிலேயே அவங்க கைவிட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பேசின அடுத்த நிமிஷத்துல எல்லாரும் போய் வாங்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. ஆனா என் மனசு ஒத்துக்கல. நான் அதனால விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ்டர். ஆனா இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், இவங்களை குறித்து நான் பேசல, வாங்குறதுக்காக வந்தாங்கல்ல, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கல்ல, அந்த கேட்கிற ஒரு குரூப்ல யார் இருந்துடக்கூடாது, நம்ம இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம அப்படிதான், அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே சரிங்க பண்ணிடலாங்க. அவங்க உடனே சார் அந்த இடம் இப்படி சார், இந்த இடம் இப்படி சார், இது இப்படி சார், அப்படி சார். அப்படியே யாராவது ஒருத்தர் வந்து தாங்கள் விற்க போகிற பொருளை வந்து குறைவா சொல்லுவாங்க. தாங்கள் ஆரம்பித்த வேலைகளை